என் பொண்ணு நீ பண்ண ஒரு ரோடு ஆக்சிடென்ட் விஷயமா உன் கார் நம்பரை வச்சு அட்ரஸ கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வந்து உன்னை சந்திச்சிருக்காளே. அப்பதான் அவளை பாத்திருக்கேன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் அவளுக்கு நடந்த ஏதோ ஒரு அநியாயத்தினாலதான் அவ பாதிக்கப்பட்டிருக்கா. அதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லையா? இல்ல. என்ன உன் பொண்ணு செருப்பால அடிச்சதும் நான் அவளை திட்டினேன். நீ நினைக்கிறது தப்பு. நான் அன்னைக்கு நைட்டு கார்ல வந்தேன். காரும் என்னோட தான். ஆனா காரை நான் ஓட்டல. என்ன காரை ஓட்டுனவன் அட்ரஸ கொடுத்து அனுப்புனேன். அங்க அவளுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. வண்டி ஓட்டுனது யாரு? யார்கிட்ட அவளை அனுப்புன? அவ கொஞ்சம் பெரிய வீட்டு பையன். அவனை ஜாக்கிரதையா தான் ஹேண்டில் பண்ணும். நீ தனியா போனா சரிப்பட்டு வராது. வேற என்ன பண்றது? உன் பொண்ணு எங்க இருக்கா? என் வீட்டுல இருக்கா. போய் உன் பொண்ணை கூட்டிட்டு காலைல 10 மணிக்கு வந்து சேரு. நாம 3 பேரும் போய் நியாயம் கேட்போம். என்ன யோசிக்கிற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாமான்னு யோசிக்கிறேன். அட்ரஸே இல்லாம ஆக்கிடுவாங்க. போய் உன் பொண்ணை கூட்டிட்டு வா. ஒரு நிமிஷம். ஒவ்வொரு ஆம்பளைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன சபலம் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு சில்மிஷம் பண்ணிருப்பான். அதையே காரணமா வச்சு அவனை பொம்பளை பொறுக்கின்னு சொல்லிடக்கூடாது. உங்க பொண்ணுக்கு அநியாயம் பண்ணவனை நான் புடிச்சு கொடுத்ததும் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்? எப்படி என் பொண்டாட்டிய என்கிட்ட இருந்து ப்ளே பண்ணி பிரிச்சிங்களோ அதே மாதிரி என்கிட்ட சேர்த்து வச்சிடணும். அதுக்கு ஓகேனா உங்க பொண்ணுக்கு நடந்த அநியாயத்தை யார் பண்ணதுன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். ஓகேயா? ஓகே. அறுத்துட்டுமா? என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்லப்பா. எனக்கு உன் கஷ்டம் புரியுதுமா. நாம எந்த அளவுக்கு கேவலமா ரியாக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமா ரியாக்ட் பண்ணிட்டோம். இப்ப பார்த்தா உன் ஆண்டி அவனை நல்லவன்னு சொல்றாங்க. இனிமே அவன் முகத்துல எப்படி முடிக்கிறதுன்னு கவலைப்படுறியாம்மா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அத பத்தியெல்லாம் நீ எதுவும் யோசிக்காத பிரீத்தி. என் மக கிடைச்சதும் முதல்ல அகில கூட்டிட்டு போய் அந்த பணக்கார வீட்டு பையன் யாரு, அவன் பரிமளாவுக்கு பண்ண அநியாயம் என்ன எல்லாம் தெரிஞ்சதும் அகில் கையில கால்ல விழுந்தாவது உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருவேன். பயப்படாதம்மா. அவ ஃபீலிங் அது இல்ல சகுந்தலா. வேற என்ன? என்கிட்ட நீ வந்து உன் மருமகனானதான் பரிமளாவுக்கு அநியாயம் நடந்திருக்குன்னு சொன்னல, அப்பவே அவகிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். அட்லீஸ்ட் உன் புருஷன் நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காகத்தான் அட்ரஸ் அக்கா ஆண்டாளா நடிக்க போறேனாவது சொல்லி இருக்கணும். உண்மைதாம்மா. நீ கேக்குறது கரெக்டு தான். நம்மளை விட அவளுக்கு தானே அவ புருஷனோட பிளஸ் மைனஸ் எல்லாம் கரெக்டா தெரிஞ்சிருக்கும். உண்மைதான். என்ன பண்றது? எனக்கு நீ அகில பத்தி சொன்னதும் பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அப்பதான் அவன் பண விஷயத்துல ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். இவன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆளு கிடையாதுன்னு எனக்கு அவன் மேல ஒரு பிளாக் மார்க் விழுந்துருச்சு. இதுக்கு தான் சொந்தக்காரங்களுக்குள்ள பண விவகாரமே வேண்டான்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க போல இருக்கு. உண்மைதாம்மா. அகில் தான் பண்றாரு. டைம் ஆச்சு, இன்னும் என் பொண்ணை கூட்டிட்டு வரலன்னு கேட்க போறாரு. என்ன சொல்றது? என் பொண்ணை வேற காணுமே. ஏதாவது ஒரு பொய்யோ சொல்லி சமாளிப்போம்.
முதல்ல போனை ஆன் பண்ணுமா. ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க ஆண்டி. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஹலோ. போன விஷயம் என்னாச்சு? நீங்க பொண்ணை கூட்டிட்டு வரல? அது வந்து அகில், என் பொண்ண டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. வந்த உடனே கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே. என் பிரீத்தியை சேர்த்து வைக்கிறத பத்தி ஏதாவது யோசிச்சிங்களா? அந்த வேலையை தான் வந்திருக்கேன். எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். நீங்க முதல்ல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஆண்டி. என்ன ஹெல்ப்? முதல்ல நீங்க பிரீத்தியை சந்திச்சு உங்க வீட்டுக்காரரை நீ தப்பா நினைக்கிற, உண்மை அது கிடையாதுன்னு இருக்கிற விஷயத்த சொல்லுங்க ஆண்டி, ப்ளீஸ். கண்டிப்பா சொல்றேன் அகில். உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. நீங்க உங்க பொண்ணு டென்ஷன்ல இருப்பீங்க. அவ அப்பாவுக்கும் அவரோட வேலையை பார்க்கறதுக்கே டைம் சரியா இருக்கும். அவ அதுக்குள்ள அபார்ஷன் பண்ணிக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருவா ஆண்டி. இல்ல அகில், அப்படியெல்லாம் போக நான் விட மாட்டேன். எனக்கு என் குழந்தை வேணும் ஆண்டி. அவ அபார்ஷன் பண்ணிக்க கூடாது ஆண்டி. பிரீத்தியை கன்வின்ஸ் பண்ணி என் கூட சேர்த்து வைக்கணும். பிரீத்தி உடனடியே என் கூட வந்து வாழணும் ஆண்டி. என் பிரீத்தி இந்த வீட்டுல இருக்கணும். அவ திட்டது எதுவும் என் மனசுல இல்ல. பிரீத்தி இல்லாத வீடு வீடாவே இல்ல. அவ எனக்கு வேணும் ஆண்டி. ப்ளீஸ், அவ எனக்கு வேணும். குருவி கூடு மாதிரி அழகா இருந்த என் குடும்பத்தை சின்ன பின்னமாக்குன உங்களால திருப்பி அதே மாதிரி கொடுக்க முடியாதுதான். ஆனா என் உயிருக்கு உயிரான என் பிரீத்திய எனக்கு திருப்பி கொடுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகேயா? ஓகேப்பா, நானே பிரீத்தியை கூட்டிட்டு வரேன். ப்ளீஸ் ஆண்டி. நடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்பா. ஏய், நீ பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? ஏய், பில்டிங் மேல இருந்து விழுந்தவ செத்து போக வேண்டியதானே? ஏண்டி பொழைச்ச? இவனை பார்த்த உடனே குத்தி இருக்கணும். லேட் பண்ணது தப்பா போச்சு. பிடிச்சு கட்டி போட்டானே. என்ன பண்றது இப்போ? தப்பிக்கிற வரைக்கும் மென்டலாவே நடிக்க வேண்டியதுதான். சொல்லடி இவள. நம்ம மென்டலா இல்லையான்னு முடியை இழுத்து செக் பண்ணி பார்க்கறோம். வலிக்குது, ஆனா கத்த முடியலையே. நீ மென்டல் தான். முடிய புடிச்சு இழுத்தா உனக்கு வலிக்கல. நீ மென்டல் இல்ல. நீ மென்டல் இல்லைன்னு சொன்னா உன் கண்ணுல என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பார்த்தேன். நான் எதிர்பார்த்த ரியாக்ஷன் வந்துருச்சு. இப்போதான் கன்ஃபார்மா சொல்றேன், நீ மென்டல் இல்ல. அப்புறமா பார்த்துக்கலான்னு சின்ன கடனையும் பெரிய பகையையும் விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பொண்ணு அப்படி விட்டு வச்சது
தப்பா போச்சு. ஏய், ஏய். ஹலோ ஆண்டி, எங்க இருக்க பிரீத்தி? என் வீட்ல. அகில் என்ன சொன்னாரு? அவருக்கு நான் வீட்டுக்குள்ள வந்த விஷயமே தெரியாது ஆண்டி. அப்படியா? ஆமா, என் கையில இருந்த சாவியை வச்சு வீட்டை திறந்துட்டு மறுபடியும் நான் பூட்டிட்டேன். ஓ, உங்களுது ஆட்டோமேட்டிக் லாக் இல்ல? ஆமா ஆண்டி, கதவை சாத்தினா மறுபடியும் பூட்டிக்கும். பூட்டு சாவியா இருந்தா தானே பிரச்சனை. எதுக்கு இவ்ளோ சஸ்பென்ஸ் குடுக்கற? அவருக்கு நான் திடீர்னு தரிசனம் கொடுத்தா என்ன ஆகுறாருன்னு பாக்கலான்னு தான் நான் இப்படி வந்தேன். இன்னொரு சாவி இருந்தா கூட நல்லா இருக்கும். ஏன்? நானும் சர்ப்ரைஸா உள்ள வந்து கால்ல விழுந்துருவேனே. நம்ம வீட்டு பீரோல மேல் ஷெல்ஃப்ல இன்னொரு சாவியும் இருக்கு. அப்பா கிட்ட கேட்டு வாங்கிட்டு வாங்க. ஏய், நான் சும்மா தமாஷுக்கு தான் சொன்னமா. ஆண்டி, கார் சத்தம் கேக்குது. அவர் வந்துட்டார் போல இருக்கு. நாம அப்புறமா பேசலாம், சரியா? ஓகே ஓகே. ஹலோ ஹலோ பிரீத்தி. ஹலோ, பரிமளா கிடைச்சிட்டாளா? இன்னும் இல்லம்மா. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகே ஓகே, பை. என்ன இவர் கை காலெல்லாம் ஒரே மண்ணா இருக்கு. ஏய். ஏய், நீ எப்போ வந்த? நீங்க வெளியில இருந்து உள்ள வந்தப்பவே நான் இங்க தான் இருந்தேன். நல்ல வேளை, பரிமளா பாடியை டிஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்தா. இதே இவ 1 ஹவருக்கு முன்னாடி வந்திருந்தானா அவ்வளவுதான், மாட்டிருப்போம். ஆமா, வெளியில இருந்து நீங்க உள்ள வந்தப்போ உங்க கை காலெல்லாம் ஒரே மண்ணா இருந்துச்சு. பரிமளாவை புதைக்கிறதுக்கு குழி தோண்டின மண்ணுதான்னு எப்படி சொல்றது? என்னங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல, நம்ம தோட்டத்து பங்களால ஒரு நாய் ஒண்ணு செத்து போச்சு. அத குழி தோண்டி புதைச்சிட்டு வா. ஹலோப்பா, எங்கம்மா இருக்க? நான் இங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்பா. ஏதோ சடங்கெல்லாம் பண்ணணுமாமே, அதை பண்ணி தான் அனுப்பணுமா. வீட்டுக்கு வர சொல்றாமா. அவர்கிட்ட நீங்களே பேசுங்கப்பா. அப்பா பேசுறாரு, என்னன்னு கேளுங்க. மாமா. மாப்பிள, என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, எதுக்கு மாமா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? இல்ல மாப்பிள, என்ன இருந்தாலும் ஜெனுனா இருக்கிற உங்களை சந்தேகப்பட்டது தப்பு தானே. அதெல்லாம் போடும் மாமா, பழசையெல்லாம் மறப்போம். இனிமே இனிதா இருப்போம். நல்லது மாப்பிள. நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு தெரியுமா? தெரியல, சொல்லுங்க. 3 மாசம் கர்ப்பமா இருக்கிற பொண்ணு அம்மா வீட்டுக்கு வந்துட்டா செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை திருப்பி அனுப்பக்கூடாதா? ஏன்? போனா என்ன ஆகுமா? போனா ஏதாவது அசம்பாவிதம் ஆகுமா? அதெல்லாம் நம்புறீங்களா மாமா? நான் அதெல்லாம் நம்புறதில்ல. ஆனா வீட்டில் அதை பத்தி சொல்லும்போது மனஸ்தாபம் வந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக நடிப்பேன். சரி சரி, இப்போ என்ன பண்ணணும்? பிரீத்தியை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்துடுங்களேன். மறுபடியும் நீங்க எப்ப அனுப்புவீங்க? நாளைக்கே வந்து கூட நீங்க கூட்டிக்கிட்டு போயிடுங்க. சரி மாமா, நான் வர முடியாது. எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா மீட்டிங் இருக்கு. நான் அவளை மட்டும் 2 வீலரை கொடுத்து அனுப்புறேன். சரி, அனுப்பி வைங்க மாப்பிள. ஓகே. நீ பைக் எடுத்துட்டு உன் வீட்டுக்கு போ. நாளைக்கு காலையில உங்க அப்பாவே உன்னை கொண்டு வந்து இங்க விடுவாராம். அப்பா. என்னம்மா? இப்ப எதுக்குப்பா என்ன வீட்டுக்கு கூப்பிடுறீங்க? நான் இப்பதானே வந்தேன். நீ எதுவும் பேசாதம்மா, அர்ஜென்ட்டா புறப்பட்டு வீட்டுக்கு வா. சரிப்பா, வரேன். சரிம்மா.
ஹலோ மாப்பிள, என்ன மாமா பதறீங்க? இன்னும் பிரீத்தி வரல மாப்பிள. அவ தான் அப்பயே கிளம்பிட்டாளே மாமா. ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ, என்ன மாமா சொல்றீங்க? நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஏடா கூடமா அசம்பாவிதமா இருக்குமா? தெரியலையே மாப்பிள. நான் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கேன் மாமா. மீட்டிங் முடிஞ்சது நான் வரேன். ஓகே. ஏய், இனிமே தாண்டி இருக்கு உங்க அப்பனுக்கு ஆப்பு. நீ என்னடி சொன்ன? என்ன சொன்ன சொல்ல? போடு போடு போடு. இப்ப போட்டல, எழுந்திரி பாப்போம். எழுந்திரி. உன்னை சித்திரவதை பண்ணி சாவடி பண்ணி என்னை எதிர்த்து பேசுறவங்க யாரும் எனக்கு பிடிக்காது. கொன்றுவேன். செருப்பு எடுத்து என்ன ஒருத்தி அடிச்சா. என்ன பண்ண தெரியுமா? வாடா மச்சான். என்னடா அதெல்லாம்? நாம நேத்து ராத்திரி பிளாட்ஃபார்ம்ல படுத்திருந்தவங்க மேல காரை ஏத்திட்டமா. அதுக்கு இந்த அம்மா நம்ம வண்டி நம்பரை வச்சு என்ன புடிச்சு செருப்பால அடிச்சிட்டான். சாரு இந்த அம்மாவோட லவ்வரா, ஞானப்பழம். போலீஸ்க்கு போனவன நைஸா பேசி வர வச்சு இவ கண்ணு எதிரிலையே 3 வாட்டி உனக்கு வேணுமான்னு கேட்க தான் கூப்பிட்டேன். எனக்கு வேண்டாம். அவங்க அம்மா வந்து என்கிட்ட டிராமாவாடி பார்த்தாங்க. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதும் அவங்கள குழப்பி அனுப்பிட்டேன். அதுக்குள்ள பார்த்தா மக என்கிட்ட வந்துட்டா. எஸ், பரிமளா சாகறதுக்காகவே என்ன தேடி வந்துட்டா. விடுவனா? கொன்னுட்டேன். கொன்னுட்டேன். யாரால என்ன பண்ண முடியும் சொல்ல? பிரீத்தி, பிரீத்தி, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குமா? கொஞ்சம் தான். இங்க பாரு, இங்க பாரு. இன்னும் கொஞ்சம் தான். நீ நல்ல பொண்ணு இல்ல? என் செல்லம். இத பாரு, இத பாரு, இத பாரு. கொஞ்சம் தான், கொஞ்சம் தான். குடிமா, கொஞ்சம் கொஞ்சம். இது பாரு, இந்த கொஞ்சம் குடிச்சிடு. இங்க பாருமா, என் செல்லம் இல்ல? இங்க வா. நல்ல பொண்ணு. இல்ல கமிஷனர் சார், அவன் எங்ககிட்ட போன்ல அவ்வளவு சென்டிமெண்டா பேசின உடனே நாங்கெல்லாம் அவனை நம்பிட்டோம். என் பொண்ணு நான் வெளியில இருந்து வரதுக்குள்ள சொல்லாம கொள்ளாம போயிட்டா. நான் வீட்டுக்கு வந்தப்புறம் அந்த வேலைக்கார பொண்ணு ஜெயந்தி வந்து பரிமளாவுக்கு இந்த பைத்தியக்கார வியாதி 15 நாளைக்கு முன்னாலேயே சரியா போயிடுச்சுன்னு சொன்னது முதல் ஷாக். 2வது ஷாக், அவளை கெடுத்தது அகில் தான்னு தெரிஞ்சது. 3வது ஷாக், அந்த அகில் வீட்டுக்கு போனவளை அவன் கொன்னது. அகில் அவளை கொன்னதை அந்த பொண்ணு தன் கண்ணால பார்த்துருக்கா. பயந்து போனதும் 3 மணி நேரமா ஷாக் ஆகி உட்கார்ந்துருக்கா. உடனே நான் அவனை போன்ல சமாளிக்கிறேன், நீ உடனே அவன் வீட்டுக்கு ஓடுன்னு சொல்லி சகுந்தலா கிட்ட என்கிட்ட இருந்த இன்னொரு சாவியை கொடுத்து அனுப்பிச்சு வச்சேன். ஆனா அதுக்குள்ள அவன் என் பொண்ணை இரும்பு கம்பியால அடிச்சுட்டானா. தாங்க முடியாத சகுந்தலா அதே இரும்பு கம்பியால அவனை அடிச்சு கொன்னுட்டானா. அவன் ரொம்ப கெட்டவன் சார். சகுந்தலாவை ஜாமீன்ல கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க தான் பார்த்து
என்ன பண்ணணும்னு சொல்லணும். நாங்கெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டவங்க, கட்டுப்படுவோம் சார்.